கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்பதான் அவன் நீர்க்கால் ரோகமா நடக்கும். வேதத்தை முக்கியப்படுத்தினார் அவர். ஆனா அவர் கூட அந்நிய காரியமாக எண்ணினார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கும். அதாவது பிரியம் இருக்கும். வாசிக்கணுமே படிக்கணுமே தியானம் பண்ணணுமே அந்த பிரியம் அவங்களுக்குள்ள இருக்கணும். இருந்தா ஓடி போய் என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா. சரி, நான் முடிச்சிடறேன், நேரம் ஆச்சு. அப்போ அந்த என் காண்பவரை நான் கண்டேன் அல்லவா, காண்பவரை நான் கண்டேன் அல்லவா. அப்ப என்ன சொல்ற அப்படின்னா, என்னை பார்க்கிறவரை நான் பார்த்தேன். அதாவது ஆபிரகாம் தேடி வந்து எனக்கு உதவி செய்யல, சாராய் தேடி வந்து உதவி செய்யல, இதுக்கு முன்னாடி இந்த முதலாளி எகிப்தில் இருக்கிறவங்க தேடி வந்து உதவி செய்யல, இந்த சாமி எனக்கு உதவி செஞ்சு. அப்ப என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன செஞ்சிருக்கு? என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவர் காண்பவரை நான் கண்டேன் அல்லவா. அப்போ என்ன சொல்ற, அதற்கு தான் என்ன சொல்றாரு, நீ காண்கிற தேவன். அவ்வளவுதான் சொன்ன பாட்டு கூட இருக்குல்ல, செகண்ட் ரெஸ்பான்ஸ் பாட்டு இல்லை, நீ என்னை காண்கிற தேவன். அதனாலதான் அந்த திரவத்துக்கு பேர் லகாய் ரோடு. நம்ம அந்த இடத்துல அது ஆசீர்வாதமான இடம், அந்த இடத்துல இருக்க முடியல. யார் வராங்க தெரியுமா? ஈசாக்கு வராங்க. ஆகையால் இதில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பேணி காப்போம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அசத்தியா எண்ணிடக்கூடாது, அற்பமா எண்ணிடக்கூடாது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்யணும்? பேணி காப்போம். கர்த்தர் பிள்ளையோடு இருந்தார். 24:21 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் எங்க இருக்கிறார்? பிள்ளையோடு இருந்தார். அல்லேலூயா. ஆகார் போகும்போது இந்த பிள்ளையோடு கர்த்தர் இருந்தார். ஆகையால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் கொடுக்கிற எதுவா இருந்தாலும் சரி அதை பேணி காத்துக்கணும். எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரா, அதை பேணி காத்துக்கணும். எனக்கு குழந்தை கொடுத்துருக்காரு, அதை பேணி காத்துக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, அதை பேணி காத்துக்கணும். எனக்கு மனம் கொடுத்துருக்காரு, அதை பேணி காத்துக்கணும். எனக்கு ஆத்மாவில் கொடுத்துருக்காரு, அதை பேணி காத்துக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம், சந்ததி ஆசீர்வாதம் சொன்னாரு. இன்னைக்கு அந்த சந்ததி உலகம் முழுசும் மட்டுமல்ல, உலகம் முழுசும். அல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறியது. ஒரு நாள் கர்த்தருடைய வாக்கு பொய்யா.